3rd ஸ்டாண்டர்ட் சோசியலில் அழகு 1ல் ஃபஸ்ட்டு லெசன் சாமி. சுமதியும் நண்பர்களும். சுமதியோட நண்பர்கள் பெயர் வந்து முகிலன், இன்னொன்று வந்து பானு, இன்னொரு பாப்பா. மூவரும் நண்பர்கள். அவர்கள் 3ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். கடலூரில் வசிக்கிறார்கள். எந்த ஊரில் இருக்காங்களாமா? கடலூரில் இருக்காங்க. சுமதியோட குடும்பம், இந்த பாப்பாவோட குடும்பம். சுமதி சுந்தர் இருவரும் பரிசு வென்று வந்தீர்களா? அருமை. அப்பா என்ன சொல்றீங்க? அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருமே பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அருமை அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த பாப்பா வந்து நன்றி அப்பா அப்படிங்குது. எந்த போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அதுக்கு சுமதி பாப்பா சொல்றாங்க, கதை சொல்லும் போட்டியில் சுமதி முதலிடம் அப்பா. அந்த தம்பி சொல்றான், அண்ணன் ஓவிய போட்டியில் முதலிடம் அப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ சுமதி எதுல தங்கம் பிரைஸ் வாங்கியிருக்காங்க? கதை சொல்றதுல சுமதி, அவங்க அண்ணன் வந்து ஓவிய போட்டியில பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அட, உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி உள்ளீர்களே, வாழ்த்துக்கள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நாளை நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள், வரவேற்க தயாராகுவாமா அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அடுத்தது கலை திருவிழா. வாங்க பேசலாம்ல. கலை திருவிழாவில் எந்தெந்த போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள், ஏன்? கலை திருவிழானா அந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வைப்பாங்கள்ல தங்கம், அதுதான். அதுல வந்து நான் நடனம் மற்றும் வரைதல் போட்டிகளில் கலந்து கொள்வேன். எனக்கு நடனம் ஆடவும் படம் வரையவும் பிடிக்கும் அப்படின்னு மிஸ் எழுதியிருக்கேன். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ வந்து இதில் மாற்றி எழுதிக்க வேணும். உங்களுக்கு விருப்பமானவற்றை டிக் செய்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து பால் விளையாடுறது, அப்புறம் வந்து நடனம் ஆடுறத சூஸ் பண்ணியிருக்கேன் தங்கம். சப்போஸ் உனக்கு வந்து பேசுறதுக்கு வரும், நல்லா பேசு அப்படின்னா பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, அடுத்தது படம் வரைகிறது அப்படின்னு நீ மாற்றி கூட குறிச்சிக்கலாம். உனக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை நீ வந்து இந்த இதில் குறிச்சிக்க வேணும். வாங்க எழுதலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடித்தவை, உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை இங்கே வந்து நீ லிஸ்ட் பண்ண வேணும். ஆடுதல், பாடல் பாடுதல், ஓவியம் வரைதல், மிதிவண்டி ஓட்டுதல். சரியா? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ வந்து இங்கே எழுத வேணும். நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 எழுதியிருக்கேன். அடுத்தது உங்கள் இருவருக்கும் பிடித்தவை. முதல்ல உங்கள் நண்பருக்கு பிடித்தவை பார்த்துடலாம். உன் ஃப்ரெண்டுக்கு வந்து பேச பிடிக்கும், புத்தகம் வாசிக்க பிடிக்கும், ஸ்விம்மிங் பிடிக்கும், செடி வளர்த்தல் அப்படின்னு சொன்னால் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை இங்கே நீ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது உங்கள் இருவருக்கும் பிடித்தவை. 2 பேரும், நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து 2 பேருக்கும் பிடிச்சதுன்னா விளையாடுதல், படம் பார்த்தல், சுற்றுலா செல்லுதல் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் மிஸ். ஓகேயா? தேங்க்யூ. குறிப்புகளை கொண்டு திறமைகளை கண்டுபிடித்து எழுதுக அப்படிங்கிறாங்கப்பா. நடனம் ஆடுதா, வரைதலா, விடுகதை கூறுதலா, நடித்தல், அடுத்தது வந்து காகித உருவம் செய்தல், பாடல் பாடுதல் அப்படின்னு இவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு இந்த பசங்க கிட்ட அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்க இந்த ரிடில்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இனிய குரல், கேட்க விரும்புவார்கள், கேட்டு மகிழ்வார்கள். குரல் நல்லா இருந்ததுன்னா அவங்க என்ன தங்கம் பண்ணுவாங்க? பாடல் பாடுதல், பாட்டு பாடுவாங்க. இந்த இதை நம்ம குறிச்சுக்கிறோம். அடுத்தது வண்ணம் எடுப்பேன், வடிவம் கொடுப்பேன், உருவம் படைப்பேன். வண்ணம் போடுறது, வடிவம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அது என்ன தங்கம்? அவங்க வந்து வரைதல். ஓகேயா? வரைகிற வேலை செய்யறாங்க, டிராயிங் பண்றாங்க. தாள் எடுப்பேன், மடித்து ஒட்டுவேன், அழகு பொருள்கள் செய்வேன் அப்படின்னா காகித உருவம் செய்தல் அப்படிங்கிற கேட்டகரி. ஓகேயா? அடுத்தது கால் ஆடும், கை அசையும், கண்கள் பேசும். அவங்க அப்படின்னா என்ன பண்றாங்கடா தங்கம்? நடனம் பண்றாங்க, நடனம் ஆடுறாங்க. வினாக்கள் எடுப்பேன், குறிப்புகள் கொடுப்பேன், சிந்திக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னா விடுகதை கூறுதல். அடுத்தது கடைசியில ஓகே, அந்த நடித்தல் ஒன்று பேலன்ஸ் இருக்கு, அதுக்கு நம்மளே ரிடில்ஸ் எழுதணும். வேடங்கள் ஏற்பேன், உணர்வை காட்டுவேன், உங்களை வியக்க வைப்பேன் அப்படின்னா ஆன்சர் என்ன? நடித்தல். அப்போ இதுக்கெல்லாம் ரிடில்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, விடுகதை அவங்களே கொடுத்துருக்காங்க தங்கம். நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து ஆன்சர் எடுத்து எழுதணும். கடைசி ஒன்றுக்கு விடுகதையும் நம்ம தான் சொல்லணும், ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்து எழுத வேணும். தட்ஸ் ஆல். கற்போம். சுமதி விருந்தினர்களை வரவேற்பதற்காக தன் வீட்டை தூய்மை செய்கிறாள். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்ல தம்பி, அதே மாதிரி இவங்க வந்து ஃபுல்லாக வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க சுமதி. அவளுடைய அண்ணன் வீட்டை அலங்கரிக்கிறான். அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்க? தோரணம் எல்லாம் கட்டி, மாவலை கட்டி வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறான். பாப்பா வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறான். அடுத்தது
பாட்டி சமையலுக்கு உதவுகிறாள். அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க. தாத்தா கடைக்கு சென்று காய்கனி வாங்கி வந்துள்ளார். தாத்தா வந்து கடைக்கு போயிட்டு காய் வரவங்களுக்கு ஃப்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேலைகளை மகிழ்ச்சியுடன் செய்கிறார்கள். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க வேலையை வந்து மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விருந்தினரை வரவேற்றல், உபசரித்தல், வேலைகளை பகிர்ந்து செய்தல் குறித்து குழந்தைகள் எல்லாம் கலந்துரையாடல் செய்யவும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா நீங்கள் என்னவெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி ஒருத்தராக நீங்கள் வந்து சொல்ல வேணும் அப்படிங்கிறதான் இது. எல்லாம் விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. இவங்க பிக்சர் கொடுத்துட்டாங்க தங்கம். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா என்னவெல்லாம் செய்ய வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. முதல்ல விருந்தினர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணணும், வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பு செய்யணும். அவங்களும் பதில் வணக்கம் வைக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேணும், தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேணும். தண்ணி கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம், டீ வச்சு கொடுப்போம். வந்தவொன்னே முதல்ல கொடுக்கறது தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன தங்கம் பண்ணுவோம், அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவோம் இல்லையா. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்போது இதில் நம்ம வரிசைப்படுத்தணும்னா எப்படி தங்கம் பண்ணணும், முதல்ல வந்தவங்கள வாங்கன்னு சொல்கிறோம், ரெண்டாவது அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், மூணாவது அவங்களுக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்றோம், அடுத்தது அவங்க கிளம்புறாங்க. ஓகேயா. ஸோ வணக்கம் கூறி அழைத்தல், ரெண்டாவது வந்து தண்ணீர் பருக கொடுத்தல், மூணாவது உணவு பரிமாறுதல், நாலாவது நன்றி கூறி வழி அனுப்புதல். சரியா, இது முடிச்சிட்டோம். அடுத்தது கீழே வாங்க எழுதலாம். காய்கனி வாங்கியவர் யார் போகிறாங்க, தாத்தா தான் வாங்க போகிறார். காய் வாங்க போனது யார் இடத்தங்க, தாத்தா. அப்பா இல்லை, அப்பா வந்து பாத்திரம் கழுவிட்டு கிடக்கிறாரு. அப்போ இங்கே வந்து தப்பாக இருக்குது. இதை மாற்றி விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம என்னென்னு டைப் பண்ண வேணும், தாத்தா. தாத்தா. சமையல் செய்கிறவங்க யார், அம்மா வந்து சமையல் செய்கிறாங்க. தோரணம் கட்டியவர் வந்து யாருன்னு சொன்னால் அண்ணன் தானே தோரணம் கட்டுறாங்க. அப்போ இங்கே நம்ம என்னென்னு மாற்றி எழுத வேணும், இந்த இடத்துல அண்ணன் எழுத வேணும். சுமதி வந்து வீட்டை சுத்தம்தான் பண்ணுறான். இப்போது அண்ணன் சுமதியும் தம்பியும் இல்லை. இதில் வந்து நம்ம என்ன எழுத வேணும்னா அண்ணன். சரியாடமா, அவ்வளோதான். இதோட இந்த பார்ட்டு முடியுது. தேர்வு செய்யலாம். சுமதியின் குடும்ப வரைபடம் கொடுத்துருக்காங்கடாம்மா. பாருங்க, இது தாத்தா பேர் வந்து முத்து, பாட்டி பேர் சங்கரி. ஸோ தாத்தா பாட்டி இவங்க 2 பேர் அப்பா அம்மா. அம்மா பேர் அனிதா, அப்பா பேர் அருண். அவங்களுக்கு 2 பசங்க. தாத்தாவுக்கு 2 பசங்க, ஒன்று அருண், இன்னொன்று வந்து தாத்தா. அருணுக்கு 2 பசங்க, சுந்தரும் சுமதியும். சரியாடா தங்கம். பாருங்க, தாத்தாவுக்கு 2 பசங்க, அப்புறம் இந்த பையன் அருணுக்கு 2 பசங்க. இப்போ பார்த்துடலாமா, வாங்க பேசலாம். சுமதியின் குடும்ப வரைபடத்தை பார்த்து உறவு முறைகளை குறித்து கலந்துரையாடுக அப்படிங்கிறாங்க. சுந்தருக்கு சுந்தர் என்பவருக்கு என்ன உறவு, சுமதியும் சுந்தர் யார் சாமி, அண்ணன் தங்கச்சி இல்லையா. சுமதி வந்து சுந்தருக்கு என்ன உறவு அப்படின்னா சகோதரன், அண்ணன் அப்படின்னு எழுதிடுறோம். சுமதியின் அப்பாவும், சுமதியுடைய அப்பா இவர். அடுத்தது சுதாவோட அண்ணனும் ஒருவர் எனில் அவர் சுந்தருக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறாங்க. சுந்தருக்கு வந்து அவர் வந்து அப்பா. சரியா, இன்னொருக்கா இதை பார்க்கலாமாப்பா. பாரு, சுமதியின் அப்பா, சுமதியோட அப்பா யாரு, அருண். சுதாவோட அப்பா அண்ணன் யாரு, அருண் இல்லையா. அண்ணனும் ஒருவர் எனில் சுமதிக்கு அப்பானா சுந்தருக்கு யாரா இருக்க முடியும், சுந்தருக்கும் அவர் வந்து அப்பா தான். அப்போ நம்ம எதை டிக் பண்ணிடணும், அப்பாவை டிக் பண்ணிடுறோம். சுமதியின் அப்பா அருண். அடுத்த கேள்வி என்னடா தங்க கேட்குறாங்க, சுமதியோட அப்பா வந்து அருண், அருணின் அம்மா சங்கரி. அருணோட அம்மா யாரு, சங்கரி வந்து சுமதிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அது அப்பாவோட அம்மா நமக்கு யாரு, பாட்டி. அப்போ நம்ம என்னன்னு தங்க எழுதணும், பாட்டின்னு எழுதிடணும். இந்த படத்தை வச்சு நல்லா மனசில் ஆக்கிக்கணும். முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க,
சுமதியும் சுந்தரும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, சுமதியோட அப்பா அருண், சுதாவோட அண்ணன் அருண். அப்போ வந்து சுந்தருக்கு அருண் யாருன்னு கேட்குறாங்க. சுமதிக்கு அப்பானா அப்போ சுந்தருக்கும் அப்பா தான். ஏன்னா அருணோட 2 பசங்க தான் சுந்தரும் சுமதியும். அதுக்கடுத்தது சுமதியோட அப்பா அருண், அருணோட அம்மா சங்கரி. அப்போது சுமதிக்கு சங்கரி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதிட வேணும், பாட்டின்னு எழுதிட வேணும். அடுத்தது முகிலனின் குடும்பம். முதல்ல சுமதியின் குடும்பம் சொல்லி கொடுத்தாங்கடாமா. இப்போ முகிலனுடைய குடும்பம். கலந்துரையாடி கற்போம். முகிலன் கடற்கரையில் மணல் வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருந்தான். மணல் வீடு கட்டி விளையாடுறான் முகிலன். அப்போது அப்பா வருவதை பார்த்ததும் அவன் அவரை நோக்கி ஓடினான். அப்பாவை பார்த்துட்டு ஓடுறான். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான், ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு. அவன் அம்மா, அப்பா, ஆச்சி, சித்தப்பா, சித்தி, பாப்பா வாருங்கள், அப்பா வந்து விட்டார் என்று அழைத்தான். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்றான், வாங்க வாங்க அப்பா வந்துட்டார்னு. அப்பா மீன் விட்டு சம்பாதித்த பணத்தில் பல பொருட்களை வாங்கி வந்திருந்தார். அப்பா வந்து ஃபிஷர்மேனு, மீன் விட்டு சம்பாதித்த காசில் நிறைய பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. மீதி இருந்த பணத்தை அம்மாவிடம் கொடுத்தார். இதை இந்த மாதத்திற்கான சேமிப்பாக வைத்து கொள்ளலாம் என்றார் அம்மா. அன்று மாலை அனைவரும் அப்பாவுடன் சேர்ந்து பாடல்கள் பாடி மகிழ்ச்சியாக விளையாடினார். அப்பாவோட சேர்ந்து விளையாடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்துட்டு பாடல் பாடி மகிழ்ந்து விளையாடினார் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிக்கலாம். முகிலன் வீட்டில் விளையாடிய விளையாட்டுகளை விளக்குக அப்படிங்கிறாங்க. ஸோ குத்து குத்து ஓடிவா, குறிப்பு எடுத்து சுற்றி வா, குறிப்பிற்கான உறவினை கண்டுபிடித்து சேர்க்கவா அப்படிங்கிறாங்க. இதோ உங்களுக்கான சில குறிப்புகள். உங்கள் பெற்றோரின் மூத்த மகன் உங்களுக்கு யார்? உங்கள் அப்பாவோட பையன் யார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அண்ணன் தானே. உங்கள் அப்பாவோட முதல் பையன் உங்களுக்கு வந்து அண்ணன் தானே. அப்பாவின் தங்கை உங்களுக்கு என்ன உறவு? உங்கள் அப்பாவோட தங்கச்சி. இந்த படத்தில் பாருங்கடாமா. இதில் அப்பாவோட தங்கச்சி வந்து யாராக இருப்பாங்க? அத்தையாக தானே இருப்பாங்க. எங்கட அந்த படத்தை காணோம். அப்பாவோட தங்கச்சி வந்து யாராக இருப்பாங்கன்னா, அப்பாவோட தங்கச்சி வந்து அத்தையாக இருப்பாங்க. அத்தை தானே, அத்தை அப்படின்னு சொல்லிடுறோம். எங்கடாம்மா இந்த பாடத்தை காணோம். அடுத்தது 2 நிமிஷம் ஆயிடுச்சு எப்போவே. சரி, அப்பாவின் அம்மா, அப்பாவோட அம்மா உங்களுக்கு யாரு? பாட்டி. அடுத்த 2 ரிடில்ஸ் நம்மளா எழுத வேணும். அப்பாவோட அப்பா, நம்ம அப்பாவோட அப்பா வந்து தாத்தா. நம்ம அப்பாவோட தம்பி வந்து சித்தப்பா. நம்ம அப்பாவோட தம்பி சித்தப்பா, தங்கச்சி வந்து அத்தை. இல்லையடா தங்கம், உங்களுக்கு தெரியும் தானே. அடுத்தது உங்கள் உறவுகளை எவ்வாறு அழைப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டியை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? பாட்டின்னு கூப்பிடுவோம், அப்பத்தான்னு கூப்பிடுவோம், ஆச்சின்னு கூப்பிடுவோம். தாத்தாவை எப்படி கூப்பிடுவோம்? தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். சில பேர் ஐயான்னு கூப்பிடுவோம். சித்தப்பாவை எப்படி கூப்பிடுவான்? சித்தப்பா, சின்னப்பா, சின்னு, சித்து இப்படியெல்லாம் கூப்பிடுவோம். மாமாவா மாமான்னு கூப்பிடுவோம். அத்தையை அத்தைன்னு கூப்பிடுவோம். சித்தியை சித்தி, சின்னம்மா இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடுவோம். இல்லையா தங்கம்? வேற எப்படி கூப்பிடுவீங்களோ பேர் சொல்லி கூட சில பேர் கூப்பிடுவீங்க. வின் குடும்பம். கலந்துரையாடி கற்போம். எங்கள் வீட்டில் நான், அம்மா, சிட்டு, கிட்டு, மிட்டு ஆகியோர் உள்ளோம். ஓகேயா? பானுவோட வீட்டில் யார் இருக்காங்களாமா? அவங்க அம்மா இருக்காங்க. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி 2 இருக்குது. அதுக்கு பேர் வந்து சிட்டு, குட்டு, என்னென்னடாமா சிட்டு, கிட்டு, மிட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் அம்மாவுடன் பள்ளிக்கு செல்வேன். இந்த பாப்பா வந்து அம்மாவோட பள்ளிக்கு போகிறாங்க. அம்மா வீட்டிற்கு வரும் வரை என் செல்ல விலங்குகளுடன் விளையாடுவேன். அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இவங்க இந்த கிட்ஸு கூட விளையாடுறாங்க. நானும் அம்மாவும் விடுமுறை நாள்களில் நூலகத்திற்கு செல்வோம். எங்கே போவாங்களாமா? லைப்ரரிக்கு போவாங்களாமா அம்மாவும் பாப்பாவும். எங்கள் விருப்பங்களை அம்மா புரிந்து கொள்வார். விடுமுறையில் நாங்கள் அனைவரும் பூங்காங்களுக்கு செல்வோம். எங்களுக்கு எல்லாமே அம்மா தான். விடுமுறை லீவ் டேஸில் எங்கே போவாங்களாமா? பூங்காவுக்கு போகிறாங்களாம்மா சாமி. பானுவோட வீட்டில் பானுவும் அவங்க அம்மாவும் தான் இருக்கிறாங்க. பானு கூட வேறு யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பூனையும், 2 பூனையும் ஒரு நாயும். அது பேர் என்ன? சிட்டு, கிட்டு, மிட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. பாப்பா வந்து அம்மாவோட தான் காரில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அம்மா வர்ற வரைக்கும் இந்த கிட்ஸு கூட, இந்த சிட்டு, கிட்டு, மிட்டு கூட விளையாடுவாங்களாமா. அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க? லைப்ரரிக்கு போகிறாங்க. சாயந்தர நேரத்தில் லீவு நாளில் பூங்காவுக்கு போகிறாங்க. வாங்க பேசலாம். உங்கள் வீட்டில் வளர்க்க விரும்பும்
செல்ல விலங்குகள் எவை அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் வளர்க்க விரும்பும் செல்ல விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க தங்கம். நீ நாய் எழுதலாம், பூனை எழுதலாம், சில பேர் யானை கூட வளர்க்குறாங்க, சில பேர் குரங்க வளர்க்குறாங்க. உனக்கு எது பிடிக்குமோ அதை இந்த இடத்துல ஆன்சரில் நீ எழுத வேணும். உங்கள் உறவினர்களுடன் விரும்பி சென்ற இடங்கள் எவை? நீ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டு எங்கெல்லாம் போவ? மேக்ஸிமம் நம்ம கோயிலுக்கு போவோம், அப்புறம் பூங்காவுக்கு போவோம், கடற்கரை இருந்ததுன்னா கடற்கரைக்கு போவோம். எது உனக்கு பாசிபிளோ அதை இங்கே நீ எழுத வேணும். வாங்க எழுதலாம். எங்கள் அம்மா இனியவர், எனக்கு பிடித்த நல்லவர், செல்ல விலங்கு வளர்ப்பவர், எங்கள் விருப்பம் அறிந்தவர், அன்பாய் பார்த்து கொள்பவர் அப்படின்னு இந்த பாப்பா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி எழுத வேணும். எங்கள் அம்மா அன்பானவர், எங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க, சுவையாக சமைப்பார், எல்லோரிடமும் அன்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நீ உங்கள் அம்மாவை பற்றி இந்த இடத்துல எழுத வேணும். தங்க அம்மானா சூப்பர் தானே. எங்கள் அம்மா எங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க, நல்லா சமையல் செய்வாங்க, எல்லோரிடமும் அன்பாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்னு எழுதுகிறோம். வாங்க வரையலாம். உனக்கு பிடித்த செல்ல விலங்கை வரைந்து வண்ணம் தீட்டுக அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸு இந்த நாய்க்குட்டியை வரைஞ்சிருக்கேன். உனக்கு என்ன விலங்கு முடியுமோ அதை நீ இந்த இடத்துல வரைய வேணும். வரைஞ்சி கலர் கொடுக்க வேணும்டாமா. கற்றல் பயணம். ஓகேயா? இப்போது முகிலனுடைய குடும்ப வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க அப்படிங்கிறாங்க. முகிலனோட தாத்தா மணி, பாட்டி ஜெயா, அப்பா அம்மா முகிலனோட அப்பா அம்மா கவிதா குமார். அடுத்தது இந்த மணி தாத்தா இருக்கார்ல, அவருக்கு 2 பசங்க, ஒன்று குமார், இன்னொன்று செல்வம். ஓகேயா? செல்வத்தோட ஒய்ஃப் பேர் மாலா. சரியாடா தங்கம்? அடுத்தது இவர் இருக்கார்ல குமார், மணியோட பையன் குமாருக்கு முகிலன்னு பையன், மணியோட பையன் செல்வம், செல்வத்துக்கு மீனாங்கிற பொண்ணு. சரியா? இப்போ இந்த உறவெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேணும். இதை முதல்ல நம்மளே பார்த்துக்கலாமா சாமி? ஸோ இவங்க 2 பேரும், முகிலனுக்கும் மீனாவுக்கும் என்ன வரும்? தாத்தா பாட்டி தானே வரும். இவர் அப்பா, இவர் மீனாவுக்கு அப்பா. அப்போ இவங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன வரும்? தாத்தா பாட்டி வரும். அடுத்தது குமார் செல்வத்துக்கு என்ன இருக்கும்? 2 பேரும் அண்ணன் தம்பி. ஓகேயா? மணி ஜெயாவோட பசங்க தான் குமாரும் செல்வமும். மணி ஜெயாவோட மருமக்க கவிதாவும் மாலாவும். சரியாடாமா? ஸோ மணி ஜெயாவோட பேர பிள்ளைங்க முகிலனும் மீனாவும். சரி, இதை வச்சு இவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாமா? செல்வம் என்பவர் மீனாவுக்கு என்ன உறவு முறை? செல்வமாறு இங்கே, மீனா எங்கடா இருக்கு? இங்கே இருக்கு. மீனாவுக்கு என்ன உறவு? மகள் உறவு. செல்வம் என்பவருக்கு மீனா யாரு? மகள் தானே தங்கம். ஜெயா பாட்டியின் கணவர் முகிலன் என்ன உறவு முறை? ஜெயா பாட்டியின் கணவர் பார்சாமி, ஜெயா பாட்டி எங்க இருக்கு? ஜெயா பாட்டியின் கணவர் யாரு? மணி. அவர் முகிலனுக்கு என்ன ஆகுது? தாத்தா தானே ஆகுது. தலையை சுற்றி மூக்க சொல்கிறாங்க, தாத்தான்னு எழுதிடுறோம். மீனா கவிதா இருடாமா. இங்கே மீனா இருக்கிறா, இங்கே கவிதா இருக்கிறாங்க. என்பவர் எவ்வாறு அழைப்பார்? இப்போ இவர் பெரியப்பான்னு சொன்னால் இவரை என்ன அழைப்பாங்க? பெரியம்மான்னு அழைப்பாங்க. முகிலனுக்கு மாலா இது உறவு? இவர் சித்தப்பானா இவர் சித்தி. அடுத்தது முகிலனுக்கு செல்வம் யாரு? சித்தப்பா. சரியாட தங்கம்? இது நல்ல அந்த படத்தை கவனித்து இன்னொருக்கா நீ புரிஞ்சுக்க வேணும். செல்வம் மீனாவுக்கு யாருன்னா அப்பா இல்லையா? அப்போ செல்வத்துக்கு மீனா மகள். ஜெயா பாட்டியோட கணவர் யாரு? மணி. மணிக்கு முகிலன் யாரு? தாத்தா. முகிலனுக்கு மாலா யாரு? சித்தி. முகிலனுக்கு செல்வம் யாரு? சித்தப்பா. ஓகேயா? அடுத்தது மீனாவுக்கு கவிதா யாரு அப்படின்னா பெரியம்மா. அடுத்தது நான் தெரிந்து கொண்டதை வண்ணமிடு. உனக்கு குடும்ப உறுப்பினர் யாருன்னு இப்போ சொல்ல தெரியும் தானே தங்கம்? தெரிஞ்சதுன்னா இதில் நீ வண்ணம் போடணும். எனது திறமையை அறிந்து கொண்டு வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா கிளாஸை பற்றியும் கிளாஸில் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இதில் டீச் பண்ணுறாங்கடாமா. ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். டீச்சரு கிளாஸ் ரூம்குள்ளே வர்றாங்க. மாணவர் வணக்கம் கூறினர். டீச்சர் உள்ளே வந்துட நம்ம என்ன பண்ணுவோம்? குட் மார்னிங் டீச்சர் சொல்லுவீங்களா? அதே போல் இந்த பசங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. காலை
காலை வணக்க கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் சிறந்த வகுப்பறைக்கு பரிசு தரப்போவதாக அறிவித்தார். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் ப்ரேயரில் சிறந்த வகுப்பறைக்கு குட் கிளாஸ் ரூமுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது பரிசை பெறுவதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு மிஸ்ஸு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒன்றொன்னா கூப்பிடுறாங்க. அப்போ பட்டியல் வந்து நீண்டுருச்சு. வகுப்பறையில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு டீச்சர் வந்து பிரித்து எழுதுறாங்க. இதெல்லாம் குட் ஹேபிட், இதெல்லாம் பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி டீச்சர் பிரித்து எழுதுறாங்கடாமா. அது என்னன்னு பார்க்கலாம். எதெல்லாம் குட் ஹேபிட்? கிளாஸ் ரூமுக்கு நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு போகிறது, பிறர் பேசும்போது கேட்டல், டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது லிசன் பண்ணணும், வகுப்பறையை தூய்மையாக வைத்திருத்தல், கிளாஸ் ரூமில் குப்பை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருத்தல், இதெல்லாம் வந்து வகுப்பறையில் செய்யக்கூடியவை. செய்யக்கூடாதவை அப்படின்னு சொன்னால் எங்கும் குப்பையை எரியக்கூடாது. குப்பையை வந்து என்ன பண்ணுறது, பேப்பரை கிழிச்சு உருண்டு தட்டி எரியிறது. மேசையில் இருக்கக்கூடாது, மேசையில் இருக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. நண்பரை தள்ளக்கூடாது, இடம் பத்தலைன்னு சொல்லி கடைசியில் உட்காந்துட்டோம்னா தள்ளி விட்டு விளையாடுறது, சண்டை போடக்கூடாது, இதெல்லாம் வந்து வகுப்பறையில் செய்யக்கூடாதவை. இப்போ இப்படியெல்லாம் கரெக்டாக இருந்தோம்னா நம்ம கிளாஸ் ரூமுக்கு என்ன கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். வகுப்பறை விதிமுறைகளை பின்பற்றுவதுடன் விருப்ப நேரத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தினால் கரெக்டான டைமில் நீ என்ன பண்ணணும், உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியும் வெளியே கொண்டு வரணும். உறுதியாக பரிசை வெல்லலாம் என ஆசிரியர் வந்து குழந்தைகள் ஒவ்வொன்றாக சொல்ல தொடங்கினார். படம் வரையலாம், கதை படிக்கலாம், கதை எழுதலாம், புதிருக்கு விடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க டீச்சர். ஓய்வு நேரம், விருப்ப நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கதை வாசிப்போர் புத்தகங்களை மாற்றிக்கொண்டனர். ஸ்டோரி புக் படிப்பாங்கள்ல தங்கம், ஒருத்தர் படித்து முடிச்சதை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அவங்க புக்கை மாற்றிக்கிறாங்க. வரைவோர் வண்ணங்களை மாற்றிக்கொண்டனர். டிராயிங் வரைகிறவங்க அது இல்லாத கலரை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. குழந்தைகள் அங்கும் இங்கும் நடந்தார்கள், ஆனாலும் வகுப்பு அமைதியாக இருந்தது. ஓகேயா? ஆசிரியர் மகிழ்ந்தார். புது முயற்சி வெற்றி பெற்றது. அப்போ டீச்சர் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியாக புக்கு படிக்கிறாங்க, வண்ணம் தீட்டுறாங்க, பேப்பரில் காகித பொம்மை செய்கிறாங்க, அங்கே இங்கேயே போகிறாங்க. அப்படி இருந்தாலும் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குதாம்மா, அமைதியாகவே இருக்குது. அதனால் வந்து டீச்சர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இனி வாரத்தில் 1 மணி நேரம் குழந்தைகளின் விருப்ப நேரம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிடுறாங்க. 1 மணி நேரம் உங்கள் விருப்பமான விளையாட்டு என்னவோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம், வரைஞ்சிக்கலாம், எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்றால் கலையரசன் கலையரசி பட்டம் பெறலாம். கலை திருவிழாவில் நீ வந்து டிராயிங்கில் பெருசாக மாநில அளவில் ப்ரைஸ் வாங்குற அப்படின்னு சொன்னால் உனக்கு பாய்னா கலையரசனும் கேர்ள்னா கலையரசினும் பட்டம் தருவாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு விருப்பமான நேரத்தில் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாங்கம்மா. நீ வந்து ஃபுட்பால் விளையாடுவ, பால் வச்சு விளையாடுவ, பாட்டு பாடுவ, அடுத்தது இங்கே என்னடாமா பண்ணுறாங்க இவங்க, படம் வரைகிற அப்படின்னு உனக்கு விருப்பமான நேரத்தில் நீ என்ன செய்வ அப்படிங்கிறது இதில் நீ டிக் பண்ணிக்க வேணும். வாங்க எழுதலாம். ஓகேயா? ஸோ பாபு பாடல் பாடினான். இவன் தான் பாபு. பாடல் பாடினான். பல்லவி பல்லாங்குழி விளையாடினாள். மதன் மட்டைப்பந்து விளையாடினான். பேட் தான் கண்ணா மட்டைப்பந்து. அதுக்கடுத்தது சித்ரா வந்து சித்திரம்னா படம் வரைந்தாள். அப்போது நீ என்ன பண்ண அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நான் அப்படின்னு போட்டு நீ வந்து புத்தகம் படித்தேன், நான் மிதிவண்டி ஓட்டினேன், நான் பாடம் படித்தேன், வேறு என்ன தங்க நீ என்ன செய்வியோ அதையெல்லாம் நீ அம்மாவுக்கு உதவினேன், தோட்டம் அமைத்தேன் அப்படின்னு கூட நீ எழுதலாம். நீ வந்து என்ன செஞ்சையோ அதை வந்து இந்த இடத்துல எழுத வேணும். பாபு என்ன பண்ணானாமா, பாடல் பாடினா. பல்லவி வந்து பல்லாங்குழி. இந்த விளையாட்டுக்கு பேர் தான் பல்லாங்குழி. நீங்கள் இதெல்லாம் விளையாடிப்பீங்களா என்னன்னு தெரியல. பல்லாங்குழி விளையாடினாங்கள்ல, சின்னதாக இருக்கும்போது பல்லாங்குழி தான் விளையாடுவோம். மதன் வந்து மட்டைப்பந்து பேட் விளையாடுறான். இந்த பாப்பா சித்ரா வந்து என்ன பண்ணுறா, சித்திரம் வரைந்தாள். நீ என்ன பண்ண அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புத்தகம் படித்தேன், மிதிவண்டி ஓட்டினேன். மிதிவண்டினா என்னடா தங்கம், சைக்கிள். பாடம் படித்தேன் அப்படின்னு எழுத வேணும். தேர்வு செய்யலாம்.
வகுப்பறை நிகழ்வுகளை உற்று நோக்கி சரியான செயலுக்கு டிக் செய்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமையாக இருக்கிறாங்க. கிளாஸ் ரூமு நீட்டாக இருக்குது, எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பாருடாமா, இங்கே எப்படி இருக்குது, ஒருத்தன் பேர் டெஸ்க்கு மேலே ஏறுறான், இந்த பாப்பா போர்டில் போய் எழுதுது. போர்டில் டீச்சர் தவிர யாரும் போர்டில் கை வைக்கக்கூடாது. பார், கிளாஸ் ரூம் பூரா குப்பையாக கிடக்கு. இது ரெண்டு அடிதடி சண்டையாக இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தங்க, பேப்பர் தூக்கி போட்டு பேப்பர் நோட்லேருந்து பேப்பர் புக்கெல்லாம் கிழிச்சிட்டு விளையாடுறாங்க. பார், இவன் பார் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போது இது ரெண்டில் எதுடாமா குட் ஹேபிட்டு? இது ரெண்டில் இது தானே குட் ஹேபிட். நீட்டாக இருக்கிறாங்க பாரு, அவங்க பிளேஸில் உட்காந்துருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. அடுத்தது இது ரெண்டில் பாரு, இவன் பாரு டெஸ்கை போட்டு டெஸ்கை தாண்டி விளையாடுறான். எங்கேயாவது கீழே விழுந்த எனத்துக்காக தலையில் அடிபட்டு அப்படியே முடிஞ்சே போயிடும். ஓகே, அந்த மாதிரி விளையாடுறதா இல்லை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. பேப்பர் ஒர்க்கு, அடுத்தது இலையை வச்சு இலையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டில் எதிராம குட் ஆக்டிவிட்டி நீயே சொல்லு பார்க்கலாம். இதுதான் குட் ஆக்டிவிட்டி. அடுத்தது சிந்தித்து எழுதலாம். வரிகளை படி, பதிலை தேர்ந்தெடு. டேவிட் நாள்தோறும் ஓவியம் வரைய விரும்புவான். என்ன பிடிக்குமாம்மா டேவிட்டுக்கு? ஓவியம் வரைய பிடிக்கும். கலா நாள்தோறும் ஓடுவதற்கு பயிற்சி செய்தாள். கலா வந்து ஓடுறதுக்கு பயிற்சி செய்கிறா. டேவிட் வந்து ஓவியம் வரைய பயிற்சி செய்கிறாங்க. டேவிட் வந்து ஓவியம், கலா வந்து ஓடுறதுக்கு. டேவிட் வளர்த்து கொள்ள விரும்பும் திறமை எது? என்னடா தங்கம், அவன் ஓவியம் வரைகிறதுக்கு பிடிக்கும், அப்போ வரைதல். கலா எந்த போட்டியில் வெற்றி பெற பயிற்சி செய்தால்? ஓட்டப்பந்தயம். ஓடுதுன்னா ஓட்டப்பந்தயம். இப்போ இதுக்கு ஓட்டப்பந்தயம், இதுக்கு வந்து வரைதல். ஸோ ஆன்சரை கரெக்டாக குறிச்சிக்கோ. பயணம். புதிர்களை கண்டுபிடித்து சரியான சொற்களை கட்டத்தில் நிரப்புக அப்படிங்கிறாங்க. ஓகே சாமி. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. நடிப்பு, பாடல், நடனம், ஓவியம், படைப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த சரியான கட்டத்தில் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து கதாபாத்திரமாக நடிப்பேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணணும். கதாபாத்திரமாக நடிக்கிறதா என்ன? நடிப்பு. அப்போ நாடி இப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க. மிச்சத்தை நம்ம வந்து ஃபில் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டு இனிமையான குரலில் பாடுவேன் அப்படின்னா என்ன தங்கம்? பாடல். பாடல் வந்து ரெண்டாவது பிளேஸ். ரெண்டு வந்து எங்கே இருக்குது? இந்த 2ஆம் நம்பர் இவங்க போட்டிருக்காங்க. அப்போ 2ஆம் நம்பரில் நம்ம என்ன எழுதணும்? பா அவங்களே கொடுத்துட்டாங்க. டா இல் நம்ம எழுத வேணும். அடுத்தது 3வது பாருங்கள். 3வது என்ன கொடுத்துருக்குறாங்க? படங்களை வரைவது. படம் வரைவது தான் ஓவியம். ஓவியம் வந்து 3வது பிளேஸ். இந்த 3ஆம் நம்பர் மேலே கொடுத்துருக்காங்களா? அப்போ ஓ வி யா இம்மு வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வந்து பார்த்து எழுத வேணும். அடுத்தது பாருடாமா, இடமிருந்து வளம். இடமிருந்து வளம்னா இதுதான் இடமிருந்து வளம். இப்போ மேலிருந்து கீழ் முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறாங்க? இசைக்கு ஏற்ப உடலை அசைத்து ஆடுவது நடனம். நடனம் எழுதிடலாமா? 4வது இடத்துல நா டா நா இம். அடுத்தது புதியதை உருவாக்குவது. புதுசாக ஒன்று உருவாக்குறது தான் படைப்பு, படைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 5வதுல நம்ம என்ன எழுதணும்? பாடை பூ அப்படிங்கிறத எழுதிட வேணும். அடுத்தது பாரு, வாய்மொழி வினா. நீங்கள் வீட்டில் விரும்பி செய்யும் செயல்களை பகிர்வோம். வீட்டில் என்னடா தங்கம் பண்ணுவீங்க? வீட்டில் வந்து நான் வந்து ஓவியம் வரைவேன், நான் வந்து விளையாடுவேன் மிஸ், நான் வந்து நடனம் ஆடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வியோ அது அந்த ஆக்டிவிட்டி 1 இல்லாட்டி 2 எழுத வேணும். நான் கற்றவை. பிறருடன் பகிர்ந்து செய்யும் பயிற்சியில் பணிகளில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்பேன்னா இதுக்கு ஸ்டார் பண்ணணும். வகுப்பறை நடைமுறைகளை அறிந்து அவற்றை பின்பற்ற முடியும்னா இதுக்கு ஸ்டார் பண்ணணும். தட்ஸ் ஆல் டாமா. செய்வேன். நிலாவின் குடும்ப வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்கங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குமரேசன் ராணிங்கிறது தாத்தா பாட்டி. அவங்களுக்கு விக்ரம் குயிலி அப்படின்னு பசங்க. விக்ரமோட ஒய்ஃபு வந்து கயல். குயிலியோட ஹஸ்பண்ட் வந்து புகழ்டம்மா. இந்த கயல் விக்ரமுக்கு நிலாங்கிற பாப்பாவும் குயிலி புகழுக்கு அன்பு இனியாங்கிற 2 பாப்பா இருக்காங்க. சரியா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். குமரேசனோட பையன் விக்ரம், குமரேசனோட பொண்ணு குயிலி. குமரேசன் ராணியோட பையன் விக்ரம், குயிலி வந்து பொண்ணு. இவங்களோட மருமக வந்து கயல், மருமகன் வந்து புகழ். பேரம்பேரு நிலா, விக்ரமோட பையன். இந்த பக்கம் பொண்ணோட பசங்க அன்பு இனியா. இதை வச்சுட்டு நம்ம இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண வேணும். நிலாவின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாருடமா. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம என்ன எழுதணும்? 9ன்னு எழுதுகிறோம்.
இனியாவின் மாமா மகள். இனியாவுக்கு மாமா இல்லை. ஓகேயா? மாமா மகள் மகள் வந்து மாமா மகள் தான் நிலாடா தங்கம். இனியாவோட மாமன் மகள். இனியாவோட மாமா யார்? விக்ரம். இனியாவோட மாமா வந்து விக்ரம். விக்ரமோட பொண்ணு தான் நிலா. இப்போ நம்ம இங்கே என்ன எழுத வேணும்? நிலான்னு எழுதணும். எழுதிடலாமா? சரியாடா தங்கம். அடுத்தது அன்பு குமரேசன் என்பவரின். அன்பு யாருன்னு கேட்குறாங்க. படத்தில் பார்த்துக்கலாம். அன்பு எங்கே இருக்கான்? அன்பு இங்கே இருக்கான். குமரேசன் வந்து யார்? இங்கே இருக்கார். அன்பு குமரேசனுக்கு யார்? பேரன் தானே கண்ணு. இப்போ பேரன்னு எழுதிடுறோம். குயிலி என்பவர். குயிலி விக்ரம் என்பவரின். விக்ரத்தோட சகோதரி. அவன் தங்கையாக இருக்கலாம், அக்காவாகவும் இருக்கலாம். கூட பிறந்தவங்க 2 பேரும். அடுத்தது நிலாவின் அத்தையுடன் பிறந்த சகோதரர். நிலா எங்கே இருக்கா? இங்கே. அவங்க அத்தையோட பிறந்த சகோதரர் யார்? அவங்க அப்பா. சகோதரர் இனியாவுக்கு யாருன்னா தாய் மாமா. ஓகேயா? எழுதிட்டோமா? வாய்மொழி வினா. உங்கள் வீட்டில் அனைவரும் பகிர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எவை? அவை அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள் என்பதை கூறவும். எல்லாம் பகிர்ந்து செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் சேர்ந்து செடிகளுக்கு நீர் ஊற்றுவோம், வீட்டை தூய்மையாக வைத்திருப்போம். அடுத்தது பொருட்களை உரிய இடத்தில் அடுக்குதல். இதெல்லாமே வந்து எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிடுவோம். உங்கள் குடும்ப உறுப்பினரின் உருவங்களை கைவிரல் பொம்மைகளாக செய்து அதில் அவர்களின் பெயர்களை எழுதி வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தவும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது உங்கள் வகுப்பறையை அலங்கரித்து தேவையான பொருட்களை, ஓவியம், கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சு வைய அப்படிங்கிறாங்க. இந்த கேள்விக்கு இங்கே வந்து இன்னும் விடை இருக்கு சாமி. பெரியவர்கள் சொல்லும் வேலைகளை செய்தல், தம்பி தங்கையுடன் விளையாடுதல் மற்றும் அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தல் அப்படின்னு இருக்கு. அழகு 2ல் என்ன சுமதியோட ஊரை பற்றி சொல்லித்தர போகிறாங்க சாமி. ஸோ வாங்க சிறப்பு மருத்துவ முகாமிற்கு வாங்க. ஆட்டோவில் வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி நோட்டீஸும் கொடுக்குறாங்க சாமி. பாட்டி படிக்க சிரமப்பட்டாரு. பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியலையே, நம்ம கூட இந்த முகாம் கூட்டு போகலான்னு நினைக்கிது இந்த பாப்பா. பாட்டி இங்கே பாருங்க என்ன சுமதி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உங்கள் பிரச்சனை சரியாகி விடும் பாட்டி. நம் ஊரில் சிறப்பு மருத்துவ முகாம் நடக்க போகுது அப்படின்னு சுமதி சொல்லுது. பாட்டி அதுக்கு அப்படியா, அங்கே என் கண்களை பரிசோதனை செய்யலாமா? கண் வந்து பரிசோதனை செய்யலாமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, அங்கே கண் பரிசோதனை மட்டுமின்றி மற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லி சுமதி சொல்லுது. முகாமிற்கு நாளைக்கு செல்வோம் அத்தை அப்படின்னு சுமதியோட அம்மா சொல்லுது. ஓகேயா? அம்மா நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சுமதியும் சொல்லுது. அப்போது சுமதியோட அப்பா, நல்லது சுமதி, நீயும் சென்றால் முகாமை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ சுமதி சொல்லுது, நாங்கள் அங்கே எப்படி செல்வோம் அப்பா அப்படின்னு சுமதி கேட்குது. அம்மாவுக்கு வழி தெரியுமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகேயா? இருந்தாலும் நானே வழி கண்டுபிடிக்க வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லுது. சரி வழியை வரைந்து கொடுக்கிறேன், அதை பின்பற்றி செல் அப்படின்னு அப்பா சொல்கிறாருப்பா. இதோட இந்த லெசன் முடியுது. சுமதி வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிறாங்க. சரியா தங்கம்? சுமதியோட வீடு இந்த இடத்துல இருக்குது. பக்கத்தால் பள்ளிக்கூடம் இருக்குது. அதுக்கப்புறம் பானுவின் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் நேராக போனோம்னா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குதாம்மா. சுமதியின் வீட்டுக்கு இந்த சைடு வந்து நியாய விலை கடை, ரேஷன் கடை இருக்குது. அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு பக்கத்தில் நூலகம் இருக்குது, லைப்ரரி இருக்குது. லைப்ரரிக்கு பக்கத்தில் நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. இந்த சைடு பார்த்தோம்னா பேங்க், வங்கி இருக்குது, மளிகை கடை இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இங்கே தான் அவங்க போக வேணும். வலது பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, இடது பக்கம் லைப்ரரி எல்லாம் இருக்குதுடாமா. இப்போ நம்ம வந்து கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரலாமா? சரி. சுமதி வீட்டிலேருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியை வரைபடத்தில் வரைந்து காட்டலாம். அப்போது சுமதியோட வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து அப்படியே நம்ம வலது பக்கம் போனோம்னா பானுவின் வீடு. பானுவின் வீட்டிலேருந்து போனோம்னா பேருந்து நிறுத்தம். பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு படம் போட்டு காமிச்சிடுறோம். பானுவின் வீட்டிற்கும் நியாய விலை
நியாய விலை கடைக்கு எந்த கட்டடம் வழியாக சென்றால் விரைவில் செல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பள்ளிக்கூட வழியாக போனோம்னா இங்கே பக்கத்தால் தான் இருக்குது. பள்ளிக்கூட ரோட்டில் போய் அப்படியே போய்க்கிறோம். அடுத்தது, பள்ளிக்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் எது? பள்ளிக்கூடம் எங்கடமா இருக்குது? இங்கே இருக்குது. வலது பக்கம் என்ன இருக்குது? இங்கே வங்கி இருக்குது, பேங்க் இருக்குது. சரியா? அழிச்சிடலாம். அழிச்சிட்டு கடைசியில் இதை வரைஞ்சி கொடுக்குறேன். ஸோ பள்ளிக்கு வலது பக்கம் வந்து பேங்க் இருக்குது. இவங்க கொடுத்துருக்காங்க வர வலது பக்கம் பேங்க் இருக்குது. அடுத்தது, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இடது பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு வந்து இடது பக்கம் பேருந்து நிறுத்தம் இருக்குது. சரியா? பேருந்து நிறுத்தம் அப்படின்னு எழுதிடுறோம். பானுவின் வீட்டிற்கு அருகில் உள்ள கட்டடம். பானுவின் வீடு இங்கே இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குது? மளிகை கடை இருக்குது. ஓகே, அதுக்கும் பக்கத்தில் பேருந்து நிறுத்தம் இருக்குது. நீ வந்து அப்புறம் என்ன இருக்குது தங்கம்? இந்த பக்கம் பள்ளிக்கூடம் இருக்குது, மளிகை கடை இருக்குது, பேருந்து நிறுத்தம் இருக்குது. நீ வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம். பள்ளிக்கூடம், பேருந்து நிறுத்தம், மளிகை கடைன்னு எது வேணாலும் எழுதிக்கலாம். சுமதி வீட்டிற்கு தொலைவில் உள்ள கட்டிடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சுமதி வீட்டிலேருந்து இந்த நீர்த்தேக்க தொட்டி தான் ரொம்ப தூரத்தில் இருக்குது. சுமதி வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியில் உள்ள இடங்களை டிக் செய்க அப்படிங்கிறாங்க. சுமதி பக்கத்தில் வந்து என்ன இருக்குது? பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது? பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் வந்து என்னடா தங்கம் பார்க்குறோம் நம்ம? பள்ளிக்கூடம், அப்புறம் பேருந்து நிறுத்தம் தான் இருக்குது. படித்து துண்டறிக்கையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்கள் நல்வாழ்வுத்துறை நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் என்னைக்கு நடக்குதாம்னா, நாள் வந்து 15/7/2027. டைம் வந்து காலை 10 to சாயந்தரம் 5 வரைக்கும். ஊர் வந்து கடலூரில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்கன்னா, பொது மருத்துவம், கண் பரிசோதனை, பல் பரிசோதனை. பொதுவாக எல்லா டிசீஸ்க்கும் கண்ணை செக் பண்ணி தராங்க, பல்லை செக் பண்ணி தராங்க அப்படின்னு அந்த நோட்டீஸில் இருக்குது. இப்போ இதை வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. சிறப்பு முகாம் நடைபெறும் நாள் 15/7/2026. சரியா தங்கம்? அதை பார்த்து எழுதிடணும். மருத்துவ முகாம் நடைபெறும் நேரம் காலை 10 முதல் மாலை 5 வரை. ஓகே, இது அடுத்த கேள்வி. சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் இடம் எங்கே நடக்குது? அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கடலூர். சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தும் துறையின் பெயர் என்ன? மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை. சரியா சாமி? முகாமில் செய்யப்படும் பரிசோதனை என்னென்ன? பொது மருத்துவம், கண் பரிசோதனை, பல் பரிசோதனை. அந்த சீட்டில் என்னென்ன இருக்குதோ அதை கவனித்து பார்த்துட்டு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண வேணும். அறிக்கையை நிரப்புக. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை நடத்தும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம். இப்போ இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம 5/6/2024 உலக சுற்றுச்சூழல் தினம். ஓகே, 5/6/2026 கூட இங்கே நம்ம போட்டுக்கலாம். நேரம் வந்து காலை 10 மணி. இடம் வந்து அரசு மேல்நிலை பள்ளி மைதானம். சிறப்பு கூறுகள்: இன்றைய விதை நாளைய வனம். சரியா சாமி? இவங்க என்ன ஸ்லோகன் யூஸ் பண்ணியிருக்கானா, இன்றைய விதை வந்து நாளைய வனம் அப்படிங்கிற ஸ்லோகம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த துண்டறிக்கையை நம்மளே தான் நிரப்ப வேணும். இது வந்து 2026 கூட போட்டுக்கலாம். காலை வந்து 10 மணி, அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம். நீ உன்னோட ஸ்கூல் நேம் என்னவோ அதை கூட இங்கே போட்டுக்கலாம். துண்டறிக்கையை நிரப்புக. கலந்துரையாடி கற்போம். இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து, சுமதி, அவங்க அம்மா, பாட்டி 3 பேர் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அம்மா, பாட்டி, சுமதி ஆகிய மூவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சிறப்பு முகாமில் உள்ளனர். அப்போ டாக்டர், இவங்க வந்து டாக்டர் முகாமில் பெயரை பதிவு செய்கின்றனர், வரிசை சீட்டினை பெறுகின்றனர், கண் பரிசோதனை பிரிவுக்கு செல்கின்றனர். சரியா சாமி? பேர் கொடுத்து அவங்க ஒரு சீட்டு தருவாங்களோ அதை வாங்கிட்டு கண் டாக்டர்கிட்ட போகிறாங்க. பாட்டியின் முறை வந்தது. கண் மருத்துவர் பாட்டியை பரிசோதனை செய்கிறார். கண்ணாடி அணிய பரிந்துரைக்கிறார். கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. கண் சொட்டு மருந்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர். சொட்டு மருந்து கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. தேர்வு செய்க.
ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனை ஆகியவற்றுடன் தொடர்புடைய செயல்பாடுகளை டிக் செய்க. டாக்டர்ஸ் இருக்கிற இடத்த டிக் பண்ணு அப்படிங்கிறாங்கடா தங்கம். ஸோ இவர் ஒரு டாக்டர். ஓகேயா? டாக்டர்கிட்ட வந்து இவங்க மாத்திரை வாங்குறாங்க. அடுத்தது இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த தம்பியை பரிசோதனை பண்ணுறாரு. நர்சம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பாட்டிக்கு வந்து மருந்து புகட்டுறாங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டாமா. அடுத்தது இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தூய்மை செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட இது வந்து லைப்ரரி டாமா, அமைதி காக்கவும்னா லைப்ரரி. அப்போ இது வந்து டாக்டர் இல்லை, மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து டாக்டரோட சம்மந்தப்பட்டது. ஓகேயா? ஸோ மருத்துவமனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதுங்கிறாங்க. இது மருந்து வாங்குறது, இது செக் பண்ணுறது, இது நர்சக்கா பார்க்குறது, நர்சக்கா செக் பண்ணுறாங்க, இங்கே நர்சக்கா தூய்மை பண்ணுறாங்க, இங்கே வந்து ஆம்புலன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து மருத்துவமனை சார்ந்தது. இது ஒன்றும் மருத்துவமனை சார்ந்தது இல்லை, அது வந்து நூலகம். பணிகளுக்குரிய பணியாளர்களை எடுத்து எழுதுக. அவசர சிகிச்சை ஊர்தி ஓட்டுநர், மருந்தாளுநர், செவிலியர், மருத்துவர். பரிசோதனை செய்பவர் யார் கண்ணா, செக் பண்ணுறது மருத்துவர். நோயாளிகளுக்கு உதவுறது யாரு அப்படின்னு சொன்னா செவிலியர், நர்சக்கா. மருந்துகளை வழங்குபவர் வந்து மருந்து ஆளுநர், மருந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க. உயிர் காக்கும் வாகனத்தை ஓட்டுபவர், இந்த வாகனத்தை ஓட்டுறவர் யாரு, அவசர சிகிச்சை ஊர்தி ஓட்டுநர் அப்படின்னு சொல்லி எடுத்து அதை அந்தந்த பிளேஸில் எழுதிட வேணும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணிட வேணும். அப்போது என்னென்னா, முதல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் போய் கண்ணாடி வாங்கி கண்ணில் போட்டுடாம நூலகத்துக்கு போகிறாங்க. நூலகம்னா லைப்ரரி. பாட்டி புது கண்ணாடியை போட்டுக்கொண்டு சுமதியுடன் நூலகத்திற்கு செல்கிறார். நூலகத்தில் இவர் என்ன பண்ணுறான்னா விண்ணப்ப படிவம் கொடுக்குறாங்க கண்ணா. உறுப்பினர் படிவம் வந்து கேட்கிறார். பாட்டி வந்து நூலகரிடம், இவர் தான் வந்து நூலகர், விண்ணப்ப படிவம் கேட்குறாரு. அவர் படிவம் கொடுத்தோன்னே சுமதி விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதற்கு பாட்டிக்கு உதவுகிறாள். 2 பேரும் சேர்ந்து விண்ணப்ப படிவத்தை நிரப்புறாங்க. விண்ணப்ப படிவம் இருந்தால் தான் நம்மளால் லைப்ரரியிலேருந்து புக்கை வாங்கிட்டு வெளியே வந்து வீட்டில் வந்து படிச்சுட்டு மறுநாள் 1 வாரம் கழிச்சோ திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியும். இல்லைன்னா அங்கேயே வச்சு தான் நம்ம படிச்சுட்டு வர வேணும். பாட்டியும் சுமதியும் படக்கதை படிக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து படக்கதை படிக்கிறாங்க. இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க சாமி, உங்களுக்கு தெரியுமா ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சென்னையில் இருக்குது. அந்த நூலகத்தோட பெயர் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரியா? இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் வந்து ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம். எல்லா புக்கும் இங்கே நமக்கு கிடைக்கும். அடுத்தது படிக்கலாம் பகரலாம். சுமதி நூலகத்தில் படித்த கதை புத்தகத்தின் பெயர், எழுதியவர் பெயர், பிடித்த கதை மாந்தர் பெயர் பற்றி அம்மா கிட்ட சொல்றாங்க. அதே போல நீ படித்த புஸ்தகத்தோட பெயர், எழுதியவர் பெயர், கதையில் எனக்கு பிடித்தவர் பற்றி எழுதுங்கிறாங்க. நான் வந்து சிறுவர் நீதி கதைகள் எழுதியிருக்கேன் சாமி. இந்த கதை புஸ்தகத்தை எழுதியவர் பேர் வள்ளியப்பா. அதில் வர்ற கதாபாத்திரம் வந்து முயல் இல்லாட்டி கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லி நீ யாரை வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது பாரு, இங்கே பாடலாம் எழுதலாம், நூலகம் செல்லலாம் கதைகள் படிக்கலாம், நூலகம் செல்லலாம் படங்கள் பார்க்கலாம், நூலகம் செல்லலாம் அமைதியாக இருக்கலாம், நூலகம் செல்லலாம் அறிவை வளர்க்கலாம் அப்படின்னு இந்த பாடலை வந்து நம்ம நிரப்பியிருக்கோம். வாங்க எழுதலாம். நூலகத்தில் காணப்படும் அறிவிப்புகளை எழுதுக. இதெல்லாம் தாண்டாம அறிவிப்பு. என்ன கொடுத்துருக்காங்க, உரிய நேரத்தில் புத்தகத்தை திருப்பி தரவும், புத்தகத்தில் எழுதக்கூடாது, அடுத்தது அமைதி காக்கவும், இதெல்லாம் தான் அறிவிப்பு. ஸோ அந்த அறிவிப்புகளை நம்ம இங்கே எழுத போகிறோம். அமைதி காக்கவும், புத்தகத்தின் பக்கங்களை கிழிக்க வேண்டாம், நூலக நேரத்தை பின்பற்றுவோம், புத்தகத்தை இடத்தில் வைக்கலாம், நீ அங்கே இருக்கிறத கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். பயணம். பட விளக்கப்படத்தை பார்த்து விடையளிக்க. கிழமை, நூலகத்திற்கு வருகை தந்தோர். நூலகத்திற்கு எந்தெந்தனைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கடாமா. அதை வச்சு கீழே இருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை பாரு, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 பேர் வந்திருக்காங்க. அடுத்தது திங்கக்கிழமை பாரு, 6 பேர் வந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை 3, 6, 9, 10, 11, 12, 13, 14 பேர் வந்திருக்கிறாங்க. புதன்கிழமை பாரு, 3, 6, 9, 10, 13, 16 பேர் வந்திருக்காங்க.
வியாழக்கிழமை பார்த்தோம்னா 6 பேர் வந்திருக்காங்க. இப்போ எண்ணி எழுதிட்டோம். நூலகத்திற்கு அதிகமாக வருகை புரிந்த கிழமை எது அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை. ஓகேயா? ஸோ அவங்க வந்து 16, 18 பேர். மேக்ஸிமம் வந்து அதிகமானவர் வருகை தந்தவர்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எழுதணும். புதன்கிழமை எத்தனை பேர் வருகை தந்தனர்? இவன் நான் 11 ஓட்டுக்கிறேன். புதன்கிழமை பாரு சாமி, 3, 6, 9, 10, 13, 14, 15, 16 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நாம் டைப் பண்ணிக்கலாம். நூலகத்திற்கு அதிகமானவர்கள் வருகை புரிந்த நாள் எது அப்படின்னு சொன்னால் அது ஞாயிற்றுக்கிழமை தான். புதன்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான். எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னா 18 பேர் வந்திருக்கிறாங்க. இது வந்து 18ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது புதன்கிழமை வருகை புரிந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் 16 பேர், 16 நபர்கள். எந்தெந்த கிழமையில் சம எண்ணிக்கையில் நூலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தோம்னா இங்கேயும் 6, இங்கேயும் 6. திங்கள் மட்டும் வியாழன். ஓகேயா? ஞாயிறு புதன் வந்து இதுலேயும் 16 இடம் இருந்துச்சு, இதில் 18 இருந்துச்சு. அப்போ இது வராது. ஞாயிறு புதன் வராது, ஒரே ஒரு நாள் தான். இது வந்து அழிச்சு விட்டுறலாம். திங்கள் மற்றும் வியாழனில் வந்து 6 நபர்கள் வந்திருக்காங்க. அதனால் அதுதான் ஒரே எண்ணிக்கையில் வந்த நபர்கள். அடுத்தது இதுதான் ஆன்சர்ஸு. வாய்மொழி வினா. உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும் மற்றும் போதிய அளவு ஓய்வெடுக்க வேண்டும். மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெற்று நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். படத்தில் உள்ளவற்றை கோட்டோவியமாக வரைந்து வகுப்பறை கூடத்தில் மாட்டவுங்கிறாங்க. டிராயிங் பண்ணு அப்படிங்கிறாங்க. வரைபடத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிறாங்க. இது வந்து விமான நிலையம். இது பாருப்பா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இது என்னடாமா பேருந்து நிறுத்தம். இங்கே என்ன இருக்குது? அடுக்குமாடி குடியிருப்பு. இது பூங்கா. இது வந்து அஞ்சல் நிலையம். இங்கே என்ன இருக்குது? ரயில் நிலையம் இருக்குது. அடுத்தது இது வந்து பிளே கிரவுண்டு, விளையாட்டு மைதானம், வணிக வளாகம், வங்கி, தீயணைப்பு நிலையம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் இங்கே பாரு, பானு பள்ளிக்கு செல்லும் வழியை வரைபடத்தில் வரைந்து காட்டுக. ஸ்கூல் எங்கடாமா இருக்குது? எந்த இடத்துல இருக்குது ஸ்கூலு? இங்கே பாரு, ஸ்கூல் எங்கடா இருக்குது? எங்கே இருக்குது ஸ்கூலு? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி போய் ரயில் நிலைய வழி போய் பேருந்து நிறுத்தத்தை தாண்டி இப்படி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு போய்க்கலாம். அடுத்தது அஞ்சல் நிலையத்தை வட்டமிட்டு காட்டுக அப்படிங்கிறாங்க. எங்கடாமா இருக்குது அஞ்சல் நிலையம்? இந்த இடத்துல இருக்குது. வட்டம் போட்டு காமிச்சிடுறோம். வணிக வளாகத்திற்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் எது? வணிக வளாகம் இங்கே இருக்குது. அதுக்கு வலது பக்கம் வங்கி இருக்குது. வங்கி அப்படின்னு எழுதிடுறோம். விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள சிவப்பு நிற கட்டடம் எது? விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள சிவப்பு நிற கட்டடம் வந்து தீயணைப்பு நிலையம் அப்படின்னு எழுதிடுறோம். பூங்காவிற்கு அருகில் உள்ள இடங்களை எழுது. பூங்கா எங்கடமா இருக்குது? இங்கே இருக்குது. அருகில் என்ன இருக்குது? அடுக்குமாடி கட்டடம் இருக்குது. இந்த இடத்துல பேருந்து நிறுத்தம் இருக்குது. இந்த இடத்துல அஞ்சல் நிலையம் இருக்குது. அவ்வளோதான். சரியா? இதெல்லாம் நம்ம எழுதிடுறோம். இப்போ வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை மாத்திரம் ஒருக்கா எழுதிடல சாமி. இங்கே போய் இப்படி போகிறோம். அடுத்தது அஞ்சல் நிலையத்தை வந்து ரவுண்ட் பண்ணிடுறோம். தட்ஸ் ஆல். கண்டுபிடிக்கலாம். நம்ம எந்த வண்டியை தம்பி அழைப்போம்? 108 அழைப்போம். கலந்துரையாடி கற்போம். அப்பா நான் நூலகத்திலிருந்து வீடு திரும்பிய வழியில் ஓயிங் ஓயிங் என்று ஒலித்தபடியே ஒரு வாகனம் வேகமாக சென்றது. அதில் 108 என்று எழுதியிருந்தது. அது என்ன வாகனம் அப்பா? அதுக்கு அப்பா சொல்றாரு, அது அவசர சிகிச்சை ஊர்தி சுமதி. அதாவது எமர்ஜென்சிக்கு போகும்ல சாமி, ஆம்புலன்ஸ். அதற்கு அனைத்து வாகனங்களும் கட்டாயம் வழிவிட வேண்டும். அவசர மருத்துவ உதவி எண் 108. 108ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா இந்த வண்டி நமக்கு வரும், வந்து நம்மளை வந்து கூட்டு போய் காப்பாற்றுவாங்க. பல்வேறு அவசர நிலைகளுக்கான உதவி எண் உள்ளன அப்படிங்கிறாங்க. அவை என்னென்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. காவல் உதவிக்கு நமக்கு ஏதாவது வந்து சுச்சுவேஷன் சொன்னால், மோசமான சுச்சுவேஷன்னா காவலுக்கு கூப்பிடணும். போலீஸ் ஸ்டேஷன்னா 100 அடிக்கணும் சாமி. தீயணைப்பு வண்டிக்கு அப்படின்னு சொன்னால் 101. இப்போ வந்து தீ பத்திருச்சுன்னு சொன்னால் அணைக்கிறதுக்கு வந்து 101 கூப்பிடணும். எண்கள் எளிதாக இருக்கின்றன.
ஆமாம், உன்னை போன்ற குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் கல்வி ஆலோசனைக்கும் கூட எண்கள் உள்ளன. இப்போ சைல்டு கேர் அப்படின்னா 1098க்கு அழைக்க வேணுங்கன்னு. உன்னை யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க, பேட் டச் பண்ணுறாங்கன்னா 1098க்கு அழைக்க வேணும். கல்வி தகவல் மையம் அப்படின்னு சொன்னால் 144 அழைக்கணும். அருமை சுமதி, இந்த அவசர உதவி எண்களை அழைக்க கட்டாயம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிடுறாரு. சரியா சாமி? வாகனங்களுக்கு உரிய அவசர உதவி எண்ணை எழுதுக. வெள்ளை வண்டின்னு சொன்னால் 108டாமா, இந்த சிவப்பு வண்டினா 101, போலீஸுன்னா 100. சரியா? இப்போ 100 அடித்தோம்னா போலீஸ் வரும், 101 வரும், 101னா தீயணைப்பு வண்டி, 108னா ஆம்புலன்ஸ் வரும். சூழலை படித்து விடையை எழுதுக. கெவினின் குடும்பத்தினர் தங்கள் வீட்டை பூட்டிவிட்டு 3 நாட்கள் வெளியூர் சுற்றுலா சென்றனர். வீட்டிற்கு திரும்பிய பிறகு வீட்டில் உள்ள பொருட்கள் காணாமல் போயிருந்ததை கண்டறிந்தனர். இந்த சூழலில் கெவின் பெற்றோர் அழைக்க வேண்டிய உதவி எண் எது? யாருக்கு முதல்ல கூப்பிட்டு சொல்லணும்னா போலீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லணும். போலீஸ்க்கு நம்ம 100 அடித்தோம்னா போலீஸ் வருவாங்க. சுமதி தெரிந்து கொண்ட அவசர கட்டணமில்ல சேவை எண்களை வட்டமிட்டு எழுதுக அப்படிங்கிறாங்க. மருத்துவ உதவினா 108, ஆம்புலன்ஸ் வரும். போலீஸுனா 100, தீயணைப்பு வண்டினா 101, குழந்தைகள் பாதுகாப்புனா 1098, கல்வி ஆலோசனை 144:17. கலந்துரையாடி கற்போம். சுமதியின் அப்பா அலுவலகம் செல்ல தயாராக கொண்டிருந்தார். அப்போது அப்பா இங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சுமதின்னு அப்பா கேட்குறாரு. இப்போ இது வந்து நியூஸ் பேப்பரில் ஏதோ சொல்லுது. பத்மா என்ற தூய்மை பணியாளர் தாம் கண்டெடுத்த தங்க நகைகளை காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார். கண்டெடுத்த பொருள்களை உங்களிடம் ஏன் கொடுக்கிறார் அப்பா அப்படின்னு சுமதி கேட்குது. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, காணாமல் போன பொருள்களை மீட்பது எங்களின் பணி. தூய்மை பணியாளர் பத்மாவை போல் அனைவரும் நேர்மையாக இருந்தால் எங்கள் பணி எளிமையாகிவிடும். காணாமல் போயிடுச்சு அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சு தராங்கள தங்கம். பத்மா அவளே கொண்டாந்து கொடுத்துட்டதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு. உங்களின் வேறு பணிகள் பற்றி சொல்லுங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறா. போலீஸில் என்னென்ன ஒர்க்கு? பொதுமக்களை பாதுகாக்கிறது எங்களின் முதல் பணி. அவசர கால உதவி, புகார்களுக்கு தீர்வு காணுதல் போன்ற பணிகளும் உள்ளன. சரி சுமதி, நேரமாகிவிட்டது, சென்று வருகிறேன் அப்படின்னு அப்பா கிளம்பிடுறாரு. டாட்டா அப்பா அப்படின்னு சுமதி சொல்லுது. இப்போ இங்கே தேர்வு செய்யலாம். காவலர்கள் உதவி தேவைப்படும் இடங்கள் என்ன? மெரினா பீச்சில் போய் விளையாடுறோம், எங்கே போலீஸ் தேவையா? தேவையில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் தேவை, ஏன்னா நிறைய திருடர்கள் இருப்பாங்க, அதனால அங்கே தேவை. பள்ளிக்கூடத்துக்கு தேவையா? பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் தான் தேவை, போலீஸ் தேவைப்படுறது இல்லை. நூலகத்தில் தேவையா? நூலகத்தில் எல்லாம் அமைதியாக படிப்பாங்க, அங்கேயும் தேவையில்லை. இங்கே பாரு, சாலை சந்திப்பில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்களா சாமி, டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு, அப்போ அங்கே தேவை. அடுத்தது இங்கே பாரு, இது மாதிரி எக்ஸிபிஷனு இதெல்லாம் போட்டிருப்பாங்களா திருவிழா, அங்கெல்லாம் கண்டிப்பாக போலீஸ் தேவை, ஏன்னா அங்கே வந்து திருட்டு பையன் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அங்கெல்லாம் போலீஸ் தேவை. அப்போ மொத்தம் 3 இடம், 1, 2, 3. கீழ்காணும் பணிகளில் காவலர்களுக்கு பொருந்தாத பணியை தேர்வு செய்க. பொதுமக்களை பாதுகாக்கிறது போலீஸ் பணி. கூட்டம் கூடும் இடங்களில் மக்களை கட்டுப்படுத்துறது போலீஸ் பணி. இரவு நேர காவல் வந்து போலீஸ் பணி. நோயாளிகளை பரிசோதனை செய்து வந்து டாக்டரோடது, அப்போ இதைத்தான் நம்ம குறிக்க வேணும். இது கடைசி ஆப்ஷன். அப்போது நோயாளிகளை பரிசோதனை செய்தல். குதிரை உருவாக்குதல். என்னை அழைக்க 101, நான் சிவப்பு நிறத்தில் இருப்பேன், மணி எடுத்து கொண்டே வருவேன், நான் யார் அப்படின்னு சொன்னால் அது யார்? தீயணைப்பான். இப்போ இது நம்ம உருவாக்கணும். என்னை அழைக்க 108, நான் வெள்ளை நிறத்தில் இருப்பேன், நோயாளிகளை அவசரமாக அழைத்து செல்வேன், மருத்துவமனைக்கு விருந்து செல்வேன், நான் யார் அப்படின்னு சொன்னால் ஆம்புலன்ஸ், அவசர சிகிச்சை ஊர்தி. குறிப்புகளை பறித்து கட்டங்களை நிரப்புக. வலம் இருந்து இடம். சரியா சாமி? இப்படி போகிறது. பரிசோதனை செய்கிறது எங்கே? மருத்துவமனை. அப்போது 1ஆம் நம்பருக்கு நம்ம என்ன இதிலிருந்து எடுத்து எழுதணும்? மருத்துவமனை, துவமானை அப்படின்னு சொல்லி 1வது கட்டத்தில் எழுதிடுறோம். 2வது அமைதியாக படிக்கும் இடம். 2வது கட்டத்தில் நம்ம என்ன எழுதணும்? அமைதி எங்கே படிப்போம்னா நூலகத்தில் படிப்போம். அப்போ நூலாகாயம்னு எழுதிடுறோம். 101 தொடர்புடையது, அது வந்து தீயணைப்பு. 101 அடித்தோம்னா தீயணைப்பு வண்டி வரும். அப்போது தீயானைப்பு அப்படின்னு எழுதிடுறோம். மேலே இருந்து கீழே பொதுமக்கள் பாதுகாக்கிறது யாருன்னு சொன்னால் காவல் நிலையம். காவாயில் நீலையாயம் அப்படின்னு அந்தந்த கட்டத்துக்குரிய பிளேஸில் எடுத்து எழுத வேணும். அடுத்தது வாய்மொழி வினா. அவசர உதவி எண்ணை எந்த சூழலில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. விபத்து ஏற்பட்டுருச்சு, தீ விபத்து ஏற்பட்டுச்சு, திடீர் உடல் நலக்குறைவு,
திருட்டு அல்லது உயிருக்கு ஆபத்தான நிலை அப்படிங்கிற காலங்களில் நாம் அவசர உதவி எண் 100, 108, 101 இதையெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். செயல் திட்டம். காவல்துறை உங்கள் நண்பன் எனும் தலைப்பில் சில பாடல்கள் எழுதி கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்துங்கிறாங்க. செய்வேன். வரைபடத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிங்கிறாங்க சாமி. இங்கே மேரியின் வீடு, ரவியின் வீடு, இங்கே பிளே கிரவுண்டு விளையாட்டு மைதானம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அடுத்தது இங்கே பாரு பேருந்து நிலையம், பஸ் எல்லாம் நின்றுருக்கு. இது அஞ்சல் நிலையம், இது பேங்க்கு, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சலீம் வீட்டை கண்டுபிடித்து வட்டமிடுக அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் வட்டமிட்டுட்டோம். அந்த சலீம் வீட்டை மாத்திரை என்ன பண்ணலாம், வேறு கலர் எடுத்துக்கலாம் மேடமா? சரி, ப்ளூ கலரில் வட்டம் போட்டுட்டோம். மேரியின் அம்மா வங்கிக்கு செல்கிறார் எனில் எந்தெந்த கட்டடங்களை கடந்து செல்லலாம்? மேரியோட வீடு இங்கே இருக்குது, ரவியோட வீடை கடந்து அதுக்கப்புறம் வங்கிக்கு போகணுங்கிறதுனால நம்ம எங்கே இருக்குது வங்கி? இங்கே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை எல்லாம் கடந்து போகலாம். அல்லது பாதையை பொறுத்து விளையாட்டு மைதானம், அஞ்சல் நிலையம் அப்படின்னு இந்த பக்கம் கூட போகலாம். ரவி, சலீம், மேரி மூவரும் மாலை நேரத்தில் அவரவர் வீட்டிலிருந்து விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறார்கள். யார் முதலில் செல்வார்கள் அப்படின்னு சொன்னால் ரவி வீடு தான் விளையாட்டு மைதானத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ ரவி வீடு, சலீம் வீடு மற்றும் ரவி ஏனெனில் ரவியின் வீடு விளையாட்டு மைதானத்திற்கு மிக அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லிடுறோம். சலீம் வீடு பள்ளிக்கு தொலைவில் உள்ளது. சரியா தவறா? தவறு. ஏன்னா சலீம் வீடு பள்ளிக்கு ரொம்ப பக்கத்தால் இருக்குது. சரியாடாமா? அப்போ நம்ம இதில் என்ன ரவுண்ட் பண்ணணும்? இதை ரவுண்ட் பண்ணிடலாம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் மேரியின் அம்மா வங்கிக்கு போகிறாங்கன்னா இப்படி சலீம் வீட்டை தாண்டி பள்ளியை தாண்டி அவங்க பேங்க்குக்கு போகணும். பள்ளியை கடந்து பேங்க்குக்கு போகணும். அடுத்தது ரயில் நிலையத்திற்கு அருகில் யாருடைய வீடு உள்ளது? இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனு பக்கத்தில் மேரியோட வீடு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மேரியின் வீடு. சலீமின் மாமா பேருந்து நிலையத்திற்கு இறங்குகிறார். வெளியே வந்தவுடன் அவர் முதலில் பார்க்கும் கட்டடம் எது? பேருந்து நிலையம் இங்கே இருக்குது. வெளியே வந்தோன்னா பார்த்தோம்னா என்ன இருக்குது? விளையாட்டு மைதானம் இருக்குது. இல்லைன்னா காவல் நிலையம் கூட சொல்லலாம்டா. விளையாட்டு மைதானம் சொல்லலாம், காவல் நிலையம் சொல்லலாம். காவல் நிலையம் தான் சொல்ல வேணும். காவல் நிலையம் தான் இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்னன்னு மாற்றிடலாம்? காவல் நிலையம்னு மாற்றிடலாம். அழிச்சிட்டு டைம் ஆகிற போகுது. காவல் நிலையம், காவல் நிலையம். நூலகம் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்கப்ப அறிவை வளர்க்க பயன்படுது. பயணம். இந்த பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் ஆரம்ப சுகாதார நிலையம், நூலகம், காவல் நிலைய பணிகள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அடுத்தது அவசர உதவி எண்களை தேவையான சூழலில் பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்ன கற்றுக்கிட்டோம்? வரைபடத்தை பயன்படுத்தி சுற்றியுள்ள இடங்களை கற்றுக்கிட்டோம். அடுத்தது வகுப்பறை நடைமுறைகளை கற்றுக்கிட்டோம். அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் உறவு முறைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது நமது பலம், ஆர்வம், திறமைகளை கண்டறிந்து விவரித்தல். இது எல்லாமே இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம்.